ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல்லாம் ஒரு நல்ல ஸ்டேஜில் போயிட்டுருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த சீக்வன்ஸ் ஆஃப் சீரீஸ் ஆரம்பித்து ஒரு 4-5 டேஸ் ஆகுது. 4-5 எபிசோட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். 4-5 வீடியோஸ், லெக்சர்ஸ் ஈச் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோஸ் மோஸ்ட்டாக யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப பெனிஃபிட் தரும் அப்படின்னா those who are actually preparing for just a minute. ஸோ இந்த செட்ஸ் ஆஃப் வீடியோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ யாருக்கு நல்லா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா those who are actually preparing for CHSL, CGL, MTS, JE and then ரயில்வே பொறுத்தவரை NTPC, குரூப் டி, அப்புறம் பேராமெடிக்கல் அண்ட் ஆல் அதர் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். இவங்க இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து எந்தெந்த எக்ஸாம்லாம் சயின்ஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து இந்த சீரீஸ் வீடியோ லெக்சர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து SSC CGL சிலபஸ். ஸோ த ரீசன் இஸ் பிகாஸ் SSC CGL இஸ் கன்சிடர்ட் as ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ். ஸோ அதனால் நம்ம சிஜிஎல் சிலபஸ் கவர் பண்ணிட்டா இட் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ளூட்ஸ் ஆல் அதர் எக்ஸாம்ஸ். அந்த சிலபஸும் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். அதனால் நம்ம சிஜிஎல்ல ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்டு பேஸ்ட் ஆன் திஸ் லெக்சர்ஸ் உங்களோட சஜஷன்ஸ் டே பை டேஸ் வீடியோ லெக்சர்ஸோட கொஞ்சமாக இம்ப்ரவைசேஷன் ஹைட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ ஜஸ்ட் சப்போர்ட் மீ அண்ட் யூ கேன் ஆல்சோ ஃபாலோ மீ இன் டெலகிராம். நீங்கள் என்கிட்ட கன்வே பண்ணுவோம், ஏதாவது பேசணும், இல்லை ஏதாவது டவுட் கேட்கணும், இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு பக் இருந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு ஃப்ளா இருந்துகிட்டே இருக்குது, அது என்னென்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா you can feel free to ask me and feel free to tell me. So you can connect me within this 3 links. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் we do have a channel info-version இருக்குது, அண்ட் இன்ஸ்டாகிராமில் அஃபிஷியலாக ஒரு ஐடி இருக்குது info_version, அண்ட் மெயிலும் still you can contact me. So with this we'll start today's session and I hope so இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ don't forget to like and share and subscribe to our channel Info-verse. அண்ட் நம்ம இந்த வீடியோ லெக்சர் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா வில் ஸ்டார்ட் வித் டே 5. நம்ம 5th டே வந்திருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லி. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் ரியாக்ஷன். ப்ரீவியஸ் டேஸில் நம்ம பார்த்துருக்கோம் கோவேலன்ட் பாண்ட், அயோனிக் பாண்ட் என்ன, அந்த அதுக்கு முன்னாடி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ கன்சிகூட்டிவாக நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ பேசிக்கலி வாட் இஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷனால் சம் சார்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை அந்த ரியாக்ஷன் நடந்ததுனால எய்தர் இட் cannot go to its previous parent stage அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு A ஒரு B 2 பேர் சேர்ந்து புதுசாக ஒரு சீன் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இந்த சியால் அகெயின் A and Bக்கு போக முடியாது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்னா ஸோ நம்ம எந்தெந்த ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம் அப்படின்றது நமக்கு வந்து ப்ரீஃபாக தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் எ ஃபிசிக்கல் ரியாக்ஷன் அண்ட் வாட் இஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன், வாட் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச், வாட் இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்குறப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கம்பஷன், எய்தர் ஃபார்ம் ஆஃப் கம்பஷன், என்ன கம்பஷன் வேணாலும் கூட கம்பஷன் இருந்தால் அங்கே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அது இல்லாமல் ஆணி துரு பிடிக்கிறது, ஸோ ரஸ்டிங் ஆஃப் அயன், நாட் ஓன்லி நெயில் மட்டும் இல்லை, அயன் ரஸ்டிங் ஆஃப் அயன், ஸோ ரஸ்டிங். அப்புறம் வந்து நம்ம பாடியிலேயே வந்து டைஜஷன் ப்ராசஸ், ஸோ டைஜஷன் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன், டைஜஷன் சொல்லலாம். அப்புறம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், அந்த ப்ராசஸ் பை விச் பிளான்ட்ஸ் மேக் தர் ஓன் ஃபுட்டு சொல்கிறோம்ல, ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இதெல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் கெமிக்கல் ரியாக்ஷன். எதனால் இது கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்கிறோம்? ஸோ அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்று இருந்ததுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ரியாக்ஷன் ஒன்று இருக்கணும். அதனால தான் இதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு பேர் வந்திருக்கு. அது என்ன ரியாக்ஷன் பார்க்கலாம். பட் ப்ரீஃபாக பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஒய் திஸ் இஸ் கால்ட் அஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு நடக்குன்னா ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கு. அந்த கெமிக்கல் சேஞ்ச் நடந்ததுனால திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச் அது நம்மளுக்கு தெரியணும். இப்போ கெமிக்கல் சேஞ்ச்னா என்ன? ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இப்போ கெமிக்கல் சேஞ்ச் எனக்கு தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரக்கட்டை எடுத்துக்கலாம், ஓகேவா? வுட்டு, எ லாக் ஆஃப் வுட், ஓகேவா? எ லாக் ஆஃப் வுட்டு.
அதாவது ஒரு ஒரு நல்ல கட்டை மாதிரி இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஃபயர் பண்ணுறோம். ஃபயர் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் போடுவோம். இந்த சிம்பிள் விச் மீன்ஸ் அந்த ரியாக்ஷனுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபயர் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அதை அப்படியே எரிய விட போகிறோம். ஸோ இதை வந்து ஆன் ஃபயர் நம்ம பண்ணுறப்ப நம்மளுக்கு உட் என்னாகும், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஷாக மாறிடும். ஸோ நம்மளுக்கு இனிஷியலாக பேரண்ட் என்னது, பேரண்ட் வந்து உட்டு. இந்த பேரண்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஆஃப் ஸ்ப்ரிங்னா ஃபைனல் ப்ராடக்ட் என்னது, ஆஷு. ஓகேவா? ஸோ பேரண்ட் வந்து உட்டு, இதில் வந்து பேரண்ட் வந்து உட்டு, ப்ராடக்ட் வந்து ஆஷு. இட் இஸ் பிகாஸ்ன்னு சொல்கிறதோட இப்போ இது ஏன் கெமிக்கல் சேஞ்சு ரெஃபர் பண்ணுறோன்னா, பேரண்ட்லேருந்து ப்ராடக்ட் கிடச்சிருச்சு, ப்ராடக்ட்லேருந்து பேரண்ட் கிடைக்க முடியுமா, அதுதான். ஸோ பேரண்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இங்கே எழுதுகிறேன், பேரண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், won't be similar. இத்தனைக்கும் ஆஷ்ன்றது உட்லேருந்து தான் கிடச்சிருக்கு, இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிமிலராக இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க. இது வந்து கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ கெமிக்கல் சேஞ்ச்னால் தெரிஞ்சிருச்சு. அப்போ ஃபிசிக்கல் சேஞ்ச்னா வாட் இஸ் கால்ட் அஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச்? ஜஸ்ட் a minute. ஓகே, வாட் இஸ் கால்ட் அஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச்? இப்போ வந்து ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு வந்து உங்கள் கையில் வந்து ஒரு பனானா இருக்குது, ஓகேவா? ஒரு சாலிட் பனானா இருக்குது. அந்த பனானாவை நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறப்ப ஒரு 6 பீஸ் கட் பண்ணி வச்சோம். இப்போ வந்து ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 பீஸ் ஆஃப் பனானா. இப்போது இதில் என்னது, பேரண்ட்டு, இது வந்து ப்ராடக்ட்டு. ஸோ பேரண்ட் என்னது நம்மளுக்கு ஒரு சாலிட் பனானா, ப்ராடக்ட் என்னது, ப்ராடக்ட்னா 6 பீசஸ் ஆஃப் குட்டி குட்டி பனானா. இந்த இடத்துல பேரண்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டு பேரோட ப்ராப்பர்ட்டி வில் பி சிமிலர். ஸோ ப்ராப்பர்ட்டி மாற போகிறது கிடையாது. ஸோ ப்ராப்பர்ட்டி வில் பி சிமிலர். அதுதான் வந்து இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இது பனானான்னு இல்லை, நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்டோட ஒரு பேரண்ட் இருக்கும், அந்த பேரண்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வரும், அந்த ப்ராடக்ட்டுக்கும் பேரண்ட்டுக்குமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்கும். அதை தான் வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் பேரண்ட்லேருந்து ப்ராடக்ட்டுக்கு போகலாம், ப்ராடக்ட்லேருந்து பேரண்ட்டுக்கும் வரலாம். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்போது கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் மோஸ்ட்டாக இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக இருக்கும். ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்ட் ஃபிசிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே ரிவர்சிபிள் சேஞ்சாக இருக்கும். இதுலேருந்து அந்த கன்க்ளூஷன் கூட நம்ம வந்துக்கலாம். ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ், அது வந்து நம்ம கெமிக்கல் சேஞ்சுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல. இப்போ அந்த மாதிரி இதுக்கு ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு சாலிட் பேப்பர் இருக்குது, அந்த ஷ்ரெட்டிங் மிஷின் இருக்குல்ல, சின்ன சின்ன பீசஸாக கிழிக்கும்ல, அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் அ ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ இப்போ ஷ்ரெட்டிங் ஆஃப் பேப்பர் ஒன்று. அடுத்து மெல்டிங் ஆஃப் ஐஸ். மெல்டிங் ஆஃப் ஐஸ் 2. தேர்ட் வந்து வெஜிடபிள் சாப் பண்ணுறது, அதுதான் அந்த பனானா வச்சு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, தண்ணி பாயில் பண்ணுறது, பாயிலிங் ஆஃப் வாட்டர். ஸோ இதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் சேஞ்சோட எக்ஸாம்பிள். இப்போ கெமிக்கல் சேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டோம், ஃபிசிக்கல் சேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச்னா ஃபார்ம் ஆஃப் ரிவர்சிபிள் ரியாக்ஷனை தெரிஞ்சிச்சு. கெமிக்கல் சேஞ்ச்னா இட் இஸ் அ மோஸ்ட் லைக்லி நான் ரிவர்சிபிள் ரியாக்ஷனை தெரிஞ்சிச்சு. இப்போது அண்ட் தென் கெமிக்கல் சேஞ்சுன்னு ஒரு இதை நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, கெமிக்கல் சேஞ்சுக்கு இஃப் தேர் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச் அப்போ எப்போ சொல்லுவோன்னா, எ நியூ ப்ராடக்ட் would be formed. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், உட் இருக்குது, ஆஷ்ன்ற ஒரு புது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதான் பனானா இருக்குது, 6 பீசஸ் ஆஃப் பனான்றது அதே பனானா தான். ஸோ கெமிக்கல் சேஞ்சில் எப்போயுமே ஒரு நியூ ப்ராடக்ட் would be formed.
ஓகேவா. ஸோ கெமிக்கல் சேஞ்சில் எப்பயுமே ஒரு நியூ ப்ராடக்ட் would be formed அண்ட் மோஸ்ட்டாக இது சொன்னால் இது வந்து நான் ரிவர்சிபிளாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு சின்ன டேபிள் மாதிரி எழுதுனா எப்படி எழுதலாம், physical change, இங்கே வந்து கெமிக்கல் சேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட்டாக ஃபிசிக்கல் சேஞ்சில் எப்படி இருக்கும், ப்ராடக்ட்லேருந்து பேரண்ட்டுக்கு போகலாம், பேரண்ட்லேருந்து ப்ராடக்ட் போகலாம். ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் அ டைப் ஆஃப் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொன்னோம். அப்போ ரிவர்சிபிள் மோஸ்ட்லி, இங்கே வந்து மோஸ்ட்லி irreversible. ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரிவர்சிபிளாக இருக்கும், இதில் வந்து மோஸ்ட்டாக irreversible இருக்கும். செகண்ட் வந்து நோ நியூ ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு. ஆனால் இங்கே பார்த்தா நியூ ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு. ஓகேவா. தேர்ட் வந்து parent and product will be having same property. Parent and product will have same property. இங்கே பேரண்ட்டும் ப்ராப்பர்ட்டிஸ் won't be similar, ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ பேரண்ட் அண்ட் products property would be different. ஸோ இதுதான் மேஜராக வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் நடக்கிறதுக்கான இது டிஃப்ரென்சஸ். இப்போ நம்ம கெமிக்கல் சேஞ்சுன்னு பார்த்துட்டோம், ஃபிசிக்கல் சேஞ்சுன்னு பார்த்துட்டோம். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஸோ பேசிக்காக வி ஹேவ் 4 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். அதில் ஃபர்ஸ்ட் ஓகே சக்ஸஸிவாக சொல்லிடுறேன். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷனாக ஜென்ரலாக என்னென்னா ஒரு எலமெண்ட் இருக்கும், அது வந்து பியோட கம்பைண்ட் ஆகும். பியோட கம்பைண்ட் ஆகி நம்மளுக்கு சின்னு ஒன்று கிடைக்கும். இதில் ஏ அண்ட் பி இவங்க ரெண்டு பேரையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரியாக்டன்ட்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இது வரைக்கும் நான் வந்து பேரண்ட்னு சொன்னது, இனிமேல் அதை நம்ம எப்படி டேர்ம் பண்ண போகிறோம், ரியாக்டன்ட்னு டேர்ம் பண்ண போகிறோம். சி கிடைக்குதுல்ல, சி வந்து என்னது ப்ராடக்ட்டு, சி வந்து ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ ஒரு இது வந்து ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு, அந்த ரியாக்ஷன்னால நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம நம்பணும். அது நம்புறதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரியாக்ஷன்னால் ஒரு கலர் சேஞ்ச் நடந்திருக்கணும், சேஞ்ச் ஆஃப் கலர். அதாவது எல்லாமே நடந்திருக்கணும் இல்லை, இதில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தாலுமே அந்த ரியாக்ஷன் அங்கே இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சேஞ்ச் ஆஃப் கலர், இல்லாட்டி ஃபார்மேஷன் ஆஃப் precipitate, ஃபார்மேஷன் ஆஃப் precipitate. இதில் மூணாவது என்ன சொல்லலாம், ரிலீஸ் ஆஃப் அ கேஸ். இல்லைன்னா எனர்ஜி சேஞ்ச், விச் மீன்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபைனல் அவுட்புட்டில் எய்தர் ஹீட்டு ஜென்ரேட் ஆகும், இல்லை லைட்டு ஜென்ரேட் ஆகும், இல்லை ஒரு சவுண்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஆச்சு அப்படின்னா அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு. இது இல்லாமல் வேறு என்ன ஆகும், ஸ்மெல் வரலாம். ஸோ ஆர்டர் சேஞ்ச். இதெல்லாம் நடந்தால் அங்கே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குன்னா ஒரு ரியாக்டண்ட்டு, ரெண்டு ரியாக்டண்ட்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் வரணும். அந்த
ஒன்ஸ் அது ரியாக்ஷன் நடக்குதா நடக்கலன்னு தெரியறதுக்கு நம்மளுக்கு கீழே இருக்கிற இந்த 5 பாயிண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏதாவது ஒன்று நடந்தாலும் இல்லை 2 நடக்கலாம், இல்லை 5 கூட நடக்கலாம், இல்லை எனி ஒன் ஹேஸ் டு ஹேப்பன். அதுதான் மினிமம். ஏதாவது ஒன்றாவது நடக்கணும், மேக்ஸிமம் 5மே நடக்கலாம். நடந்ததுன்னா அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போது நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்லேயே டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மொத்தம் பேசிக்காக 4 இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ரியாக்ஷன், இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு இருக்குது. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயே 2 இருக்குது. ஒன்று சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இன்னொன்று டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனில் காம்பினேஷன், டீகம்போசிஷன், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம இதில் காம்பினேஷன் ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த வீடியோவில் வில் கவர் ஃபர்ஸ்ட் 2 காம்பினேஷன், டீகம்போசிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ வீடியோவும் லெங்க்த்தாக இல்லாமல் ஷார்ட்டாக கிறிஸ்பாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னது? காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகே, காம்பினேஷன் ரியாக்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒரு 2 பேர், எய்தர் ஒரு 2 பேரண்ட்டா, ஒரு அப்பா ஒரு அம்மா, ஏ ப்ளஸ் பி. உங்கள் 2 பேர் சேர்ந்து என்ன தருவாங்கன்னா ஏ பின்னு ஒரு ப்ராடக்ட் வரும். ஏ பி 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ஏபின்னு வரும். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் ஜென்ரலாக பார்த்துருப்பீங்க. என்னது? சி ப்ளஸ் O2. அப்போ ஒரு கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன கிடைக்கும்? CO2. அதே மாதிரி H ப்ளஸ் O2, H2O. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே 2 ஹைட்ரஜனா, இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் போடுவோம். இங்கே ஆக்சிஜன் இங்கே 2 இருக்குது, ஆனால் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜனா 2H2O. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு போடுவோம், ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஈக்குவேஷன் கொண்டு வரதுக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன? கால்சியம் ஆக்சைடு. ஸோ CaO, கால்சியம் ஆக்சைடை ஒரு H2O சேருது. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? CaO ஒரு H2Oனா CaOH ட்வைஸ். CaOH ட்வைஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்னது? ஒரு ஏ ஒரு பி சேர்ந்து ஏபி கிடைக்கும். ஓகேவா? இதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன். இதில் வந்து இந்த CaO ஓகே, இதை வந்து என்னென்னு டேர்ம் பண்ணுறாங்கன்னா குவிக் லைம் ஆர் கால்சியம் ஆக்சைடு. ஓகேவா? இது வந்து எப்படி சொல்கிறாங்க? CaOH ட்வைஸ் வந்து ஸ்லேக்கட் லைம். அல்லது கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? ஸோ ஒன்று CaOனா குவிக் லைம், அதாவது CaOன்றது கால்சியம் ஆக்சைடு தெரியும், CaOH ட்வைஸ்னா கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு தெரியும். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னன்னா குவிக் லைம். CaOனா குவிக் லைம், CaOH ட்வைஸ்னா ஸ்லேக்கட் லைம். இந்த 2 பேரை மட்டும் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து
ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் ஏன் நான் ஒரு 3-4 எக்ஸாம்பிள் கோட் பண்ணுறேன்னா, இந்த எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளை வந்து கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு வாட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் திஸ் அப்படின்னு கேட்பாங்க. சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டா, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டா, டீகம்போசிஷனா, இல்லை காம்பினேஷன் ரியாக்ஷன் கேட்பாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதுகிறேன் இதை. Mg plus O2 2MgO. ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்? CaOH twice தான் எழுதிச்சா? சரி, ஓகே. இதெல்லாம் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் என்ன? ஜஸ்ட் A and B சேர்ந்து ஒரு AB அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிறதா காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். இப்போ இதிலே ஒரு CaOH twice இங்கே கிடச்சதா? இப்போ அதை எடுத்து இன்னொரு ஹைட்ரஜன், ஃபஸ்ட்டு கால்சியம் ஆக்சைடோட ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து CaOH twice நம்மளுக்கு ஸ்லேக்கர் லைம் கிடச்சிது. இப்போ ஸ்லேக்கர் லைமோட ஒரு வாட்டர் மாலிகுல் ஹைட்ரஜன், ஒரு தண்ணி கொஞ்சம் சேர்ந்தா என்ன ஆகும்? அப்போ CaOH twiceோட ஒரு வாட்டர் காம்பவுண்டு, ஒரு வாட்டர் மாலிகுல் நம்ம சேர்க்குறோம். அப்போ என்ன கிடைக்குன்னா CaCO3. இப்போ இவர் பேர் என்னது? CaCO3னா CaCO3ன்றவரோட பேர் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் அல்லது நம்ம போர்டில் எழுதுகிறோம்ல சாக் பீசஸ், அந்த சாக். ஓகேவா? ஸோ மெயின் ரீசன் என்னென்னா, மெயின் ரீசனை சொல்லோட இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ A + B சேர்ந்து AB, இது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். உங்கள் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ சிம்பிள், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பார்க்கலாம்னா நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னது? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்னன்னா, காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கும் டீகம்போசிஷன் ஏன் உடனே நடத்துகிறோன்னா, இவங்க ரெண்டு பேரும் வைஸ் வெர்சா. A + B சேர்ந்தது ABயா? அப்போ AB ஏதோ ஒரு ஃபேக்டர் உள்ளே வர்றதுனால A + B பிரிகிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் எப்படின்னா, AB ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. ஒன்றா இருக்கிறவங்க நடுவில் யாரோ ஒருத்தன் வரான், வந்து ABயும் BAவும் தனியாக பிரித்து விட்டுறான். ஓகேவா? ஸோ அந்த இதுதான் வந்து இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இப்போ டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் ஏபின்றது யார்? ரியாக்டன்ட்டு. ஏபி ரெண்டு பேர் சேர்ந்துருக்குது ரியாக்டன்ட்டு, ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிறது வந்து ப்ராடக்ட்னு சொல்கிறான். ஸோ இந்த பிரிஞ்சு போகிறத யாருனால போவாங்க? இப்போ நீங்களும் உங்கள் பாய் ஃப்ரெண்டோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ நடுவில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போடு இருக்கீங்க. ஓகேவா? இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக இருக்காங்க. நடுவில் அந்த பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்து என்ன பண்ணுவான்? பையனையும் பொண்ணையும் தனியாக பிரிச்சுருவான். ஸோ இட் சீம்ஸ் லைக் பாய் ஃப்ரெண்டு தான் வந்து இங்கே நடுவில் வந்து ஆக்ட் ஆகுறான். அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்காங்க. சரியா? இந்த 4 பேர் யாருன்னா, ஒரு ஹீட் இன்புட் கொடுத்து நம்ம வந்து 2 ப்ராடக்டை புரிய வைக்கலாம். ஸோ அடுத்து வந்து சன்லைட். ஓகே, அதை அப்படியே கன்சிக்யூட்டிவாக பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டியூ டு ஹீட்னால பிரிவாங்க ரெண்டு பேரும். ஃபர்ஸ்ட் வந்து டியூ டு ஹீட்னால பிரிவாங்க. எக்ஸாம்பிள் CaCO3. ஹீட்டை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோன்னா இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் போடுவோம். அப்போ அப்படி கொடுக்குறப்ப நம்மளுக்கு CaO அண்ட் எப்படி கிடைக்கும்? ஒரு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்கும். CaCO3ல CaO வந்துச்சுன்னா CO2 இருக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். இது வந்து இட் இஸ் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட்டு. அதாவது ஹீட்டை நம்ம இன்புட்டாக தரோம். இப்போ அடுத்து வேறு யார் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், செகண்ட் வந்து சன்லைட்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுல, ஃபோட்டோலைசஸ். அது
ஸோ சன்லைட்டு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஃபேக்டராக இருக்கலாம். அப்போ சன்லைட்டில் யார் இருப்பா? டியூ டு சன்லைட். இப்போ சில்வர் குளோரைடு இருக்குல்ல, AgCl. ஸோ AgCl எப்படி பிரிகிறாங்கன்னா Ag + Cl2. Cl2 2 Clனா இங்கே 2 Cl, இங்கே 2 Agனா இங்கே 2 Ag. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரிவாங்க. இது வந்து டியூ டு சன்லைட்டு இவங்க பிரிகிறது. இப்போ மூணாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சிங்கிள் அண்ட் டபுள்னு 2 இருக்குது. அது ரெண்டையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரியாக்ஷன்லாம் ஃபிசிக்கல் சேஞ்ச் கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும். ஃபிசிக்கல் ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். கம்பஷன், ரஸ்டிங், டைஜஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், இது எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஸோ இப்போ கெமிக்கல் சேஞ்ச்னா என்ன? கெமிக்கல் சேஞ்ச்னா வந்து ஒரு வுட்லேருந்து ஆஷ் மாறுது, இல்லை ஆஷ்லேருந்து ஆஷ்லேருந்து வுட் வர முடியாது, வுட்லேருந்து ஆஷ் மாறுது. அது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச். இது ஏன் கெமிக்கல் சேஞ்ச்னா ஃபைனல் ப்ராடக்ட்லேருந்து இனிஷியல் பேரண்ட்டுக்கு நம்மளால் வர முடியாது. அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச்னா பனானா அண்ட் 6 பீசஸ் ஆஃப் பனானான்னு பார்த்தோம். இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கூட பார்த்தோம். ஃபிசிக்கல் சேஞ்ச் எல்லாமே ரிவர்சிபிளாக இருக்கும், கெமிக்கல் சேஞ்செலாம் இர்ரிவர்சிபிளாக இருக்கும். அண்ட் ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஃபிசிக்கல் சேஞ்சில் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும், கெமிக்கலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷனில் 2 பார்த்தோம். ஒன்று வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் அண்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். A + B 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஏபியாக கிடப்பாங்க, அது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். இன்னொன்று ஏபி வந்து A + B உடைவாங்க. அது எதனால் உடைவாங்க, இது எதனால் உடையிறாங்க அப்படின்னு பார்த்தா, டியூ டு இதை நம்ம ஹீட் இன்புட்டாக தரலாம், இல்லை டியூ டு சன்லைட் அந்த இன்புட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். வெரி வெரி கிறிஸ்ப் வீடியோ, ஷார்ட் வீடியோ. ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இஃப் டைம் பர்மிட்ஸ், ஓகே, நம்ம இன்னொரு செஷனில் கண்டினியூ பண்ணிடலாம் இதை. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ கெமிக்கல் ரியாக்ஷன் பார்ட் 1 நான் இதை நேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் 1க்கு அப்புறம் பார்ட் 2ல் ஜஸ்ட் 2 தான். ஒன்று சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதுக்கு வந்து ஒரு ரியாக்டிவிட்டி சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸை மட்டும் ஒரு தடவை மனப்பாடம் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து வர கொஷனை கம்ப்ளீட்டாக இது பண்ணிட முடியும், மார்க் எடுத்துட முடியும். 2 மார்க்கோ இல்லை 1 மார்க்கோ கேட்டாங்கன்னா சொல்லிட்டு அந்த 1 மார்க் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஐ திங்க் அண்ட் ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க ஜஸ்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன். அண்ட் புரிஞ்சவங்க டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் who are preparing for government exam and competitive exams. ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் எவர் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Infovers. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். until then it's bye from உங்களில் ஒருவன். டாட்டா, பை பை அண்ட் டேக் கேர்.